திருவரங்க திருத்தலம் ஸ்ரீ பிரம்மஸ்துதி. ஸ்ரீ சத்குரு கூறினார், பரமாத்மாவான அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்பார்கடலில் படுத்திருக்கிறார். தாமரையில் பிறந்த இறைவன் லக்ஷ்மி தேவியின் மகிழ்ச்சியையும் தாமரை தொப்புள் கொண்ட இறைவனையும் போற்றினார். பிரம்மதேவர் கூறினார், பரமபுருஷ பகவானே, இந்த மொத்த உலகத்தையும் குடித்து இருப்பதில் வைத்தவர். யோக நித்ரையை அடைந்து எஞ்சிய படுக்கையில் கிடக்கும் வேதங்களால் அறியப்படும் அமிர்தமான அந்த உண்மை வடிவத்தை நான் வணங்குகிறேன். அசத்தியமே உண்மையில் ஆதாரம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை இல்லாதது பொய் என்று எப்படி இருக்க முடியும்? பிரபஞ்சத்தில் நிலை பெற்றுள்ள பிரபஞ்சம் மீண்டும் பிறக்கிறது. அதுவே பரமபிதாமகரின் நித்திய ரூபத்திற்கு காரணமாகும். பரமபுருஷ பகவான் தனது ஆழ்நிலை வடிவத்தால் முழு பிரபஞ்சத்திலும் நுழைந்தார். உலகிலும் உள்ள அனைத்தும் அற்புதம் என முன் அவரை வணங்குகிறேன். அவர் காரணமாக பரமபுருஷ பகவான் அவருடைய பல்வேறு தங்க ஆபரணங்களில் வெளிப்படுகிறார். தங்கம் அதன் மாறாத வடிவத்தில் தோன்றுவதால் அனைத்து மாற்றங்களும் பொய் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பறவை சில சமயங்களில் மரத்தில் கால்களை கட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் வானத்தின் அதன் நூலால் பறக்கிறது. முடிவில் அவர் தனது சொந்த மரத்தின் குழிக்குள் நுழைகிறார். இதனால் மனிதர்களின் அனைத்து உயிரினங்களும் அதில் நுழைகின்றன. தன் வேர்களை அறியாதது போல பல வகையான கனிகளில் பிறக்கும் இந்த மரத்தை மற்ற அனைவருக்கும் தெரியாது. தாமரை கண்களை உடையவரே, தம்மால் உருவாக்கப்படாத அந்த உன்னத வடிவமான வேரை உயிரினங்கள் அறியவில்லை. நதிகள் ஒரு நீர் தேக்கத்தில் நுழைவது போல அவற்றின் பெயர்களையும் வடிவங்களையும் விட்டுவிட்டு அவை உண்மையில் அழிவுக்கு செல்கின்றன. தாமரை தொப்புள் கொண்டவரே, உலகங்கள் அனைத்தும் யாருடன் இணைந்துள்ளவோ இதுவே உனது உயர்ந்த வடிவமாகும். தரையில் உள்ள மரத்தின் கிளை வெட்டப்பட்டு காய்ந்து விடுவது போல இந்த உடல் ஒன்றுமில்லாதது அல்ல. பரமாத்மாவின் அந்த உன்னத இயல்பு தமது உணர்வு ஆற்றல். ஓ கர்த்தாவே, தாமரை போன்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு விதைக்குள் மறைந்திருந்து முழு ஆலமரமும் சரியான நேரத்தில் துளிர்விட்டு பெரிய உடல் இங்கே காணப்படுகிறது. எனவே தங்கள் நுட்பமான உடலில் நீர் தொப்புள் அந்த நேரத்தில் தங்கள் உடலுக்கு வெளியே நேரடியாக வெளிப்படுகிறது. தண்ணீரில் உப்பு வீசப்பட்டாலும் அது எல்லா இடங்களிலும் தெரியும். நிச்சயமாய் தாம் ஒருவரே உலகங்களின் சுயரூபம், எல்லாவற்றின் சாட்சியும். இன்று நான்காவதாக அர்ப்பணிக்கப்பட்ட அரவங்களின் படுக்கையில் படுத்திருக்கிறீர். கடக்க மிகவும் கடினமான இந்த உலகத்தின் இந்த பயங்கரமான காட்டில் வேறு யாரும் ஆச்சாரியராக உங்கள் வடிவத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். தமது கருணையை நம்பி மாயையால் கண்களை மூடிக்கொண்டு அலையும் ஒரு குருடனைப் போல யாராலும் என்னை கொல்ல முடியாது. இவ்வாறு அழித்தொழிப்பு நாடகத்தின் சுவை அறிந்து பிரபஞ்சம் முழுவதையும் ஒருமையில் வைத்தாய். ஒன்று இடங்களை தாண்டிதான் தனிமைப்படுத்தப்பட்ட முக்கிய உயிர் சக்தியாக பாம்புகளில் சிறந்தவனாகவும் அனுபவிப்பவனாகவும் இருக்கிறேன். உன்னில் லயித்து பிரபஞ்சத்தின் ஒரே வேராக விளங்கும் உன்னுடைய உன்னத வடிவில் உன்னதமான கடவுளாகிய உன்னை நான் எழுப்புகிறேன். குருவே, மலர்ந்த தாமரைகளால் உங்கள் கண்களை திறந்து 3 உலகங்களும் என்னிடம் சரணடைந்ததை பாருங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், திருப்பார்கடலில் வீற்றிருக்கும் தாமரை நாபியை உடைய இறைவன் இவ்வாறு போற்றப்படுகிறார். தாமரை மலர்ந்த ராமர் எழுந்து பிரம்மதேவரை வரவேற்றார். இறைவன் கூறினார், நான் என்ற 4 முக வடிவம் அனைத்து உபநிடதங்களாலும் அறியப்படுகிறது. தாமே பேச வேண்டும், ஏனென்றால் தாமே வேதங்களின் மூதல். பிராமணரே, தாம் உலகை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நான் என்ன செய்ய வேண்டும்? தம்மில் நுழைவதன் மூலம் நான் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் நான் உருவாக்குகிறேன். பிரம்மதேவர் கூறினார், கர்த்தாவே, கேசவரே, தாம் கருணை கடலாகவும் தமது பக்தர்களிடம் கருணை உள்ளவராகவும் இருக்கிறீர். மரண கடலில் இருந்து விழுந்த பாவிகளை காப்பாற்றுங்கள்.
இவ்வுலகில் பாவிகளும் இருக்கிறார்கள், நாத்திகர்களும் இருக்கிறார்கள். மிலேச்சர்களும் நாத்திகர்களும் உங்களை எப்படி பார்க்க இயலும்? இறைவன் கூறினார், தமது விருப்பத்தால் நான் வழிபடுபவர்களின் வடிவமாக மாறுவேன். அறிவில்லாத மனிதர்களாலும் அவரது பார்வையை அடையப்படும். அர்ச்சாவதாரத்தில் தஞ்சம் அடைந்து பாவம் செய்யாமல் பக்தி மார்க்கத்தை செய்ய வேண்டும். எல்லா மனிதர்களும் எனது மிக உயர்ந்த இருப்பிடத்தை அடைவார்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு மீண்டும் ஸ்ரீ மகாவிஷ்ணு மறைந்தருளினார். அர்ச்சாவதாரம் அவனுக்காக காத்திருந்தது. சம்பிரதாயப்படி அங்கேயே நின்றான். பிரம்மஸ்துதி இனிதே நிறைவடைந்தது.